பூரம் நட்சத்திரக்காரர்கள் என்ன விஷயங்கள்லாம் இந்த 2026ல அவாய்ட் பண்ணணும், செய்யக்கூடாது? இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். எப்பவுமே வேலை வேலை வேலைன்னு அது ஒரு போதையிலேயே சுத்தக்கூடாது. ஸோ அவங்களுக்கான டைம், அவங்களோட ஃபேமிலிக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். புதிய புதிய விஷயங்கள் செய்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இந்த 2026ல இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயங்கள், அந்த மாதிரியான ஒரு பெர்செப்ஷன் மைண்ட் செட்லாம் இவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஒரு புரிதல் இவங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை இந்த வருடம் அவங்க பார்ப்பாங்க. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்னிந்தியாவின் பெஸ்ட் டேரட் கார்ட் ரீடர் அப்படின்னு இவங்களை சொல்லலாம். ஸ்பிரிச்சுவல் ஹீலரும் கூட இவங்க. ஆமாங்க, ஜாரா மேடமை தான் சந்திக்க வந்திருக்கோம். ஜாரா மேடமை சந்திச்சு இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறது 2026க்கான புத்தாண்டு பலாபலன்கள். பொதுவாக நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் புத்தாண்டு பலன்கள் பார்ப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமான புத்தாண்டு பலன்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பூர நட்சத்திரம். பூர நட்சத்திரத்திற்கு இந்த 2026 புத்தாண்டு பலாபலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஜாரா மேம் நமக்காக சொல்றதுக்காக காத்துட்டு இருக்காங்க. வாங்க தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். இந்த 2026 புத்தாண்டு பலாபலன்கள் தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ 2026 யூஸ்வலா எல்லாரும் ராசியை பேஸ் பண்ணி சொல்லுவாங்க. நம்ம நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது பேசிட்டு இருந்தோம். எதனால மேம் நீங்க நட்சத்திரத்தை சூஸ் பண்ணீங்க? ஏன்னா நட்சத்திரமும் இன்னைக்கு நிறைய பார்க்குறாங்க. நட்சத்திரமும் ராசி எந்த அளவுக்கு பவரோ நட்சத்திரம் அதை விட பவர் அப்படின்றது நம்ம சொல்லலாம். ஸோ அந்த நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி அப்போ நம்ம எடுக்கும் போது ஸோ இது இன்னும் அவங்களுக்கு ரொம்ப கனெக்டிவிட்டியாக இருக்கும். இந்த ஆண்டுக்கான அந்த நட்சத்திர பலன்றது ரொம்ப இன்னும் அவங்களுக்கு நிறைய விதமான கைடன்ஸ் இதனால் தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் ஆப்வியஸ்லி நான் இதை வேறு எங்கேயும் நட்சத்திர பலன் ஸ்பெசிஃபிக்காக இதுக்கு நான் பண்ணலை. ஸோ நம்மளுடைய சேனலில் நிறைய ஃபாலோவர்ஸ் டாரோ ரீடிங்க்கு இருக்கிறாங்கன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ போன பதிவில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போது இந்த பதிவில் சிறப்பாக என்ன கொடுக்கலான்னு யோசிக்கும் போது அப்போ 27 நட்சத்திரத்துக்கும் நம்ம டாரோ ரீடிங் கொடுக்கலாம். கண்டிப்பாக அது எல்லாருக்கும் ரொம்ப வரவேற்புக்குரியதாக இருக்கும் அப்படின்றதுனால தான் ஸோ இந்த பதிவை எடுத்தது. சூப்பர் மேம். நட்சத்திர பலன் அப்படிங்கும்போது இதில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அடங்கும் மேம்? ஸோ இதில் என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா, இந்த வருடம் முழுவதும் எந்த விஷயங்களை இந்த நட்சத்திரக்காரர்கள் செய்யணும், எந்த விஷயங்களை செய்யவே கூடாது, அண்ட் இந்த வருடம் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு லக்கியாக அமையும், அதிர்ஷ்டமாக அமையும் அப்படின்றதையும், அண்ட் ஓவரால் இந்த பிரபஞ்சம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் என்ன மாதிரியான ஒரு வழிகாட்டுதலை கொடுக்க போகிறாங்க அப்படின்றத ஒரு மெசேஜாக நம்ம பார்க்க போகிறோம். சூப்பர். ஸோ பிரபஞ்சம் சொல்லும் செய்தியும் நமக்கு தெரிய போகுது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும். அதே மாதிரி என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்ல போறீங்க. லக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்க, ரொம்ப எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஸோ இந்த 2026 லக்கா அமையறதுக்கு என்ன பண்ணலாம் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் தெரிஞ்சுக்க போறோம். ரொம்ப சிறப்பு மேம். நம்ம நேர நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். கண்டிப்பா. பூரம் நட்சத்திரக்காரர்கள் என்ன விஷயங்கள்லாம் இந்த 2026ல அவாய்ட் பண்ணணும், செய்யக்கூடாதவை என்ன? ஸோ பூர நட்சத்திரம் இந்த 2026ஆம் ஆண்டு என்னெல்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இவங்க எப்போ பார்த்தாலும் வேலை வேலை அப்படின்ற விஷயத்த இருக்கக்கூடாது. அதாவது அடுத்து என்ன ப்ராஜெக்ட் வருது, அடுத்து என்ன மாதிரியான டெவலப்மெண்ட் நம்ம பண்ணலாம், அதாவது பிஸ்னஸ்னால் கூட அடுத்து கஸ்டமர்ஸ் எப்படி அட்ராக்ட் பண்ணுறது, எப்படி கிளைண்ட்ஸை வர வைக்கிறது, அடுத்து என்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம், அடுத்து என்னுடைய டாஸ்க் என்ன, என்னுடைய பொறுப்புகள் அடுத்து என்னவாக இருக்கும். ஸோ எப்போ பார்த்தாலும் இதை சார்ந்தே போயிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்களுடைய பர்சனல் லைஃப்க்கும் சரி ஃபேமிலி லைஃப்க்கும் சரி எந்த ஒரு இம்பார்ட்டண்ட்டும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதனால் அவங்களுக்கான அந்த மன நிம்மதியும் போயிடும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்களோட ஹெல்த் ரொம்ப பாதிக்கப்படும். ஸோ அப்போ இதுவும் ஒரு விதமான அடிக்ஷன், ஒர்க்கஹாலிக் அடிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வேலை சார்ந்தே எப்போவுமே ஒரு அடிக்ஷன்லேயே இருப்பாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். எப்போவுமே வேலை வேலை வேலைன்னு அது ஒரு போதையிலேயே சுற்றக்கூடாது. ஸோ அவங்களுக்கான டைம், அவங்களோட ஃபேமிலிக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். புதிய புதிய விஷயங்கள் செய்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இருக்கிற விஷயங்களை கரெக்டாக பண்ணால் போதும். புதிய விஷயங்கள் நான் க்ரியேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்கள, அந்த ஃபேமிலியை அவங்க ஸ்பாயில் பண்ணக்கூடாது, அவங்களோட சந்தோஷத்தை ஸ்பாயில் பண்ணக்கூடாது அப்படின்றது உங்களுக்கான ரீடிங்கில் வருது. இந்த 2026ல இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயங்கள்னா என்ன?
ஸோ 2026ஆம் ஆண்டு இந்த பூர நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த விஷயங்கள்லாம் அதிர்ஷ்டகரமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க தியானம் பண்ணணும். ஏன்னா அந்த தியானம் பண்ணும்போது அவங்களுடைய சில பேருக்குலாம் வந்து ஒரு 10 நாளுக்கு முன்னாடி இது நடக்கும், 100 நாளுக்கு முன்னாடி நடக்கும், 10 வருடம் கழிச்சு இது நடக்கும். இப்போவும் ஒரு விஷயம் காரியம் பண்ணுறோன்னா அதனுடைய பிரதிபலிப்பு பாசிட்டிவா நெகட்டிவான்றதெல்லாம் முன்னாடி தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பர்செப்ஷன் மைண்ட் செட்லாம் இவங்களுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஒரு புரிதல் இவங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை இந்த வருடம் அவங்க பார்ப்பாங்க. ஸோ அந்த திருப்பு முனை அவங்களுக்கு நல்லதா அமையணும், அவங்கள தப்பா ஜட்ஜ் பண்ணவங்கள அவங்கள நல்ல விதமா அவங்கள பார்க்கணும், அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கணும், அந்த திருப்பு முனை முழு ஒரு நல்ல திருப்பு முனையா இருக்கணும்னா கண்டிப்பா இவங்க இந்த விஷயங்களை மேற்கொள்ளணும். ஏன்னா அதுதான் அவங்களுக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டமாகவும் இருக்க போகுது. லைக் 3வது கண் திறக்கிறது அந்த மாதிரியான சில விஷயங்கள் தான் இது. ஸோ 3வது கண் திறந்து அப்படி ஸ்பிரிச்சுவலில் போகணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இது நல்லது, இது கெட்டது, இதை செஞ்சால் இதுதான் பிரதிபலன் கிடைக்கும், அந்த மாதிரியான ஒரு புரிதல் அவங்களுக்குள்ள உருவாகும். ஸோ அது அவங்களுக்கான ஒரு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து கொடுக்கும். இந்த 2026ல் இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய அந்த மெசேஜ் என்ன மேம்? ஸோ பூரம் நட்சத்திரம் இவங்களுக்கான யூனிவர்ஸ் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கும்போது இவங்க வந்து சோல் குரூப்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ ஆன்மீக ரீதியான குழுக்கள், அந்த ஆன்மீக ரீதியான குழுவில் ஆன்மீகம் சார்ந்து இருக்கிறவங்க, ஆன்மீக பயணத்தில் இருக்கவங்க, ஆன்மீக தேடலில் இருக்கிறவங்க தான் இருப்பாங்க. ஸோ நிறைய பேர் வந்து இந்த ஆன்மீகம் சார்ந்த ஆளுங்கிட்டேயே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கம்யூனிட்டி க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்க ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணணும். அப்போது இவங்களோட ஆன்மீக பாதையில் போயிட்டு இருந்தாலும் சரி, இல்லை அதில் இல்லைனாலும் சரி, ஆன்மீகம் சார்ந்த நபர்கள் கிட்ட ஒரு நல்ல நட்புறவோடு இவங்க பழக ஆரம்பித்தாங்கன்னா, அந்த நட்புறவை பலப்படுத்தினாங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு நிறைய விதமான மெசேஜஸ் அவங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான மெசேஜஸ் கிடைக்கும். அண்ட் இவங்களுக்கான ஒரு வேலிடிட்டி, இவங்களுக்கான ஒரு டிக்னிட்டி கண்டிப்பாக இந்த வருடம் கிடைக்கும். அண்ட் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த், ஒரு பேலன்சிங்கான அந்த தன்மை கிடைக்கும். ஸோ நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டாக இருப்பாங்க. அண்ட் அதை ரெண்டுத்தையும் சமமாக வச்சு கொண்டு போவாங்க. இந்த வருடம் அந்த விதமான ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். சில பேருக்கு அது புதிய கான்ஃபிடென்ட்டாக கூட இருக்கும். ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கிறதுனால இவங்க அந்த சோல் குரூப்போட கனெக்ட் ஆகணும் அப்படின்றது தான் பிரபஞ்சம் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம், தேங்க்யூ. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேடமை நீங்கள் சந்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, டேரட் கார்டு மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி டைரெக்டாக மேடமை நீங்கள் சந்திக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது. ஸோ நீங்கள் அதையும் பயன்படுத்திக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.